அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். அதாவது இன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறார்கள் ஃபேஸ்புக், அதே போன்று சில இணையதளங்களில். அதே போன்று ஒருவர் இப்படி பிறந்த நாளாக அவருடைய அந்த நிகழ்வு தெரிகிற போது வாழ்த்துகிறார்கள். இது கூடாது, ஆனால் பிரார்த்திக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். பொதுவாக பிறந்த நாள் என்று சொல்கிற போது அது யூதர்களுடைய ஆங்கில சமூகங்களுடைய வளமையாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் அந்த பிறந்த நாளுக்காக வாழ்த்துவது, அதனை ஒரு பெரிய ஒரு நாளாக கருதுவதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. அது உதாரணமாக இப்படி இணையதளங்களில் அவருடைய பிறந்த நாள் வருகிற போதும் நாங்கள் அதை பற்றி சிந்திக்கக்கூடாது, அதை நாங்கள் எந்த ஒரு கரிசனை நாங்கள் காட்டக்கூடாது. ஏனென்றால் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அதாவது மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் புகழ வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் இப்படி பிறந்த நாளுக்காக வாழ்த்துவது அல்லது பிரார்த்திப்பதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை கிடையாது. அவருடைய பிறந்த நாள் வந்தால் அதில் ஒன்றுமே கிடையாது, எந்த மகத்துவமும் கிடையாது, சாதாரண நாட்கள் போன்று அது சென்றுவிடும். அது நாங்கள் அவருக்கு பிரார்த்திக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை யார் புதிதாக உண்டாக்குகிறார்களோ அது மறுக்கப்பட வேண்டியவை, நிராகரிக்கப்பட வேண்டியவை என்று சொன்னார்கள். எனவே இப்படி பிறந்த நாள் ஒருவருடைய பிறந்த நாள் வந்துவிட்டால் இப்படி பிரார்த்திப்பது கூட மார்க்கத்தில் அது பிதஅத்தாக கணிக்கப்படுகிறது. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே இது யூதர்களுடைய அல்லது கிறிஸ்தவர்களுடைய ஒரு சமூகத்தினுடைய வழக்கம் தான் இவை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.